Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு 5 மெத்தட்ஸ் பார்த்துருப்போம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதில் ஃபஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். when the rate of interest, cash price and installment price is given. அதாவது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க, கேஷ் ப்ரைஸ் என்னன்றது கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. அந்த ஹையர் பர்ச்சேசர் அந்த இன்ட்ரெஸ்ட் மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து ரெட்டி புக்கில் ஷார்ட் அண்ட் சப் ப்ராப்ளம் 1 and 2ல் இருக்க ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ராமன் பர்ச்சேஸ் மோட்டர் கார் ஃப்ரம் பரதன். இப்போ ராமன்றது யார்? ஹையர் பர்ச்சேசர். பரதன்றது ஹையர் வெண்டார். ஓகேவா? whose கேஷ் ப்ரைஸ் இஸ் 56,000. இந்த மோட்டர் காரோட கேஷ் ப்ரைஸ் வந்து 56,000 அப்படின்றாங்க. ₹15,000 இஸ் பெய்ட் ஆன் சைனிங் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது டவுன் பேமெண்ட்டாக ஒரு 15,000 பே பண்ணுறாரு ராமன். ஓகேவா? இது வந்து ஒரு இனிஷியல் பேமெண்ட், கரெக்டாக? டவுன் பேமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் பேலன்ஸ் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக 15,000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% சொல்லியிருக்காங்க. நம்மள என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சம் போடும்போது எந்த சம் போட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். கிவனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் ப்ரைஸ் வந்து 56,000 சொல்லியிருக்காங்களா, அதை எழுதிக்கலாம். அடுத்து வந்து டவுன் பேமெண்ட்டாக ஒரு 15,000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டவுன் பேமெண்ட் அண்ட் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 15,000 பே பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 15,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 15,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 15,000 பே பண்ணுவார். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. இப்போ அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தடுக்கு இந்த 5 காலமாக நம்ம பிரிச்சிடணும் இந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது வந்து பர்டிகுலர்ஸ், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு வந்து 5 காலமாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 56,000. அதை நம்ம டோட்டல் கேஷ் ப்ரைஸில் நம்ம போடணும். ஓகேவா? அடுத்து டவுன் பேமெண்ட் வந்து 15,000 சொல்லியிருக்காங்களா, அதை நம்ம லெஸ் பண்ணணும் இந்த கேஷ் ப்ரைஸ்லேருந்து. டவுன் பேமெண்ட் 15,000 போட்டாச்சா? இப்போ இந்த 15,000 இன்ஸ்டால்மெண்ட்லேயும் போடணும், கேஷ் ப்ரைஸ் காலத்துலேயும் போடணும். 15,000. இந்த இனிஷியல் பேமெண்ட், இந்த டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, ஸோ இன்ட்ரெஸ்ட் நம்ம போட தேவையில்லை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 56,000யும் இந்த 15,000யும் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் நமக்கு 41,000. இப்போ இந்த ராமன் வந்து இந்த 41,000க்கு தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், கரெக்டாக? ஏன்னா 15,000 வந்து டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டாரு. ஓகேவா? இப்போ இந்த 56,000ல் 15,000 லெஸ் பண்ணி வர அமௌண்ட் 41,000. இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15,000 எவ்வளோனா 15,000 எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போடணும். இந்த காலமில் போடக்கூடாது, இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போடணும். இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எவ்வளோனா 41,000 இன்ட்டு 5% கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு 2,050 வருது. இப்போ இந்த 15,000யும் இந்த 2,050யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 12,950 வருது. இப்போ கேஷ் ப்ரைஸ் வந்து 12,950 தான் இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு. ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட 15,000 பே பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸு, ஃபஸ்ட் இயரோட ஒரிஜினல் ப்ரைஸ். இது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸு, இது இன்ட்ரெஸ்ட். இதோட சேர்த்து இந்த ராமன் வந்து 15,000 பே பண்ணுறாரு இன்ஸ்டால்மெண்ட்டாக. இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ இந்த 12,950 இங்கே போடணும் கேஷ் ப்ரைஸில். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 41,000யும் இந்த 12,950யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 28,050 வருது. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 15,000. ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் காலமில் 15,000 போடணும். இப்போ இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 28,050 இருக்குல்ல, இந்த 28,050க்கு தான் செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். 28,050 இன்ட்டு 5% போட்டோம்னா நமக்கு 1,403 வருது. 1,403 வருது. ஓகேவா? இப்போ இந்த 15,000 இன்ஸ்டால்மெண்ட்டையும் இந்த இன்ட்ரெஸ்ட் 1,403யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 13,597. ஓகேவா? இப்போ இந்த 13,597
இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடணும். போட்டு இந்த 28,050யும் இந்த 13,597யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 14,453 வருது. கரெக்டாக? அடுத்து பாருங்கள், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 15,000. அந்த 15,000 இன்ஸ்டால்மெண்ட் காலத்தில் நம்ம போடணும். இந்த இன்ஸ்டால்மெண்ட் காலத்தில் போட்டுட்டு இப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த 14,453ல் இந்த 15,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 547 வரும். அதை எடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுடணும். இதுக்கு தனியாக நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த 14,453யும் 15,000யும் மைனஸ் பண்ண வேறு வேல்யூவை இங்கே போடணும். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 15,000யும் இந்த 547யும் மைனஸ் பண்ணால் நமக்கு இதே அமௌண்ட் தான் நம்ம வரும் பாருங்கள். 15,000யும் 547யும் மைனஸ் பண்ணால் 14,453 தான் வரும். இந்த 14,453 இங்கே எடுத்து வந்து போடணும். ஓகேவா? இப்போ இங்கே அவ்வளோதான். இந்த இதுவும் காலம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 3 இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் டவுன் பேமெண்ட்டோட 60,000 பே பண்ணியிருக்கோம். அந்த ராமன் வந்து 60,000 பே பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோனா 4,000. புரிஞ்சிச்சா? இன்ட்ரெஸ்ட்டாக 4,000 பே பண்ணியிருக்காரு. ஆனால் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ? 56,000. இப்போ நம்ம இது செக் பண்ணிக்கலாம். இது போடணும்னு அவசியம் இல்லை, செக் பண்ணிக்கலாம். இந்த 56,000 ப்ளஸ் 4,000 பண்ணால் 60,000 வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து புரிஞ்சுதா எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது? இதே மாடலில் செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மோகன் பர்ச்சேஸ் எ கார் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். மோகன்றவர் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஹையர் வெண்டார் நேம் சொல்லலை, ஹையர் பர்ச்சேசர் நேம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே கேஷ் ப்ரைஸ் எவ்வளோனா 15,980. பேபிள் 4,000 அஸ் டவுன் பேமெண்ட்டாக 4,000 பே பண்ணுறாரு. மிச்சத்தை 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாரு. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 6,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2,000. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதலாம். கிவனில் ஃபஸ்ட் என்ன கேஷ் ப்ரைஸ் ஆஃப் அ கார் எவ்வளோனா 15,980. டவுன் பேமெண்ட் 4,000. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 6,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி 5 காலம் போட்டுக்கணும். பர்டிகுலர்ஸ், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு கேஷ் ப்ரைஸ் ஆஃப் அ கார் எவ்வளோனா 15,980. இப்போ இந்த டவுன் பேமெண்ட் 4,000 நம்ம மைனஸ் பண்ணணும். டவுன் பேமெண்ட் 4,000. இந்த 4,000 எங்கெங்கெல்லாம் போடணும்? இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கேஷ் ப்ரைஸ்லையும் போடணும். இந்த டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் சம்லே, டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ இந்த 15,980யும் இந்த 4,000யும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 11,980. இதுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடணும். புரிஞ்சிச்சா? இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 6,000. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 6,000 இந்த காலமில் போடணும், இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போடணும் 6,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 11,980ல் 5% இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா 11,980 இன்ட்டு 5% கண்டுபிடிச்சோன்னா 599 வருது. இப்போ இந்த 6,000யும் 599யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு கேஷ் ப்ரைஸ் கிடச்சிரும் 5,401. இப்போ இந்த 5,401 எடுத்து வந்து டோட்டல் கேஷ் ப்ரைஸில் போடணும். இந்த 11,980யும் இந்த 5,401யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 6,597. 6,579 கிடைக்குது. இப்போ இதை வச்சு தான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 5,000 சொல்லியிருக்காங்களா, அதை இன்ஸ்டால்மெண்ட் காலமில் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம 5% இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? 6,579லேருந்து 5% கண்டுபிடிச்சா நமக்கு 329 வருது இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 4,671 வருது. கரெக்டாக? இப்போ இந்த 4,671 தூக்கி தான் நம்ம டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடணும். போட்டுட்டு இந்த 6,579யும் 4,671யும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 1,908 வருது.
ஓகேவா? இப்போ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாரு? 2000. அந்த 2000 இன்ஸ்டால்மெண்ட் காலத்தில் போடணும். இப்போ லாஸ்ட் இயர் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்கள், 92 வருது. இப்போ இந்த 92 தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட். அதில் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 92. இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள், இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட், இங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் தான் இங்கேயும் வரும். சரியா? இந்த அமௌண்ட்டை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இது டேலி ஆயிடுச்சா? ஃபுல்லாக 0 ஆயிடுச்சா? இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பாருங்கள், டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க டவுன் பேமெண்ட்டோடு சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா 1020. ஓகேவா? அப்போ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? 15,980. இதுவும் இந்த கேஷ் ப்ரைஸும் இதுவும் ஈக்குவலாக வரணும். அப்போ தான் நம்ம போட்ட சம் கரெக்டு. புரிஞ்சிச்சா? இப்போ அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காரு? 1020 பே பண்ணியிருக்காரு. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சிச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் மெத்தட் எப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.